நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிவம் திருநீர் அணியலாம். உங்கள் கோயில்களுக்கும் வாங்கி கொடுத்து இறையருள் பெறலாம். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். அமராவதி புதூர் பிள்ளையார்பட்டி கோயிலைச் சேர்ந்தவர். 1878 மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் திருப்பணி செய்தவர். 25 லட்சம் செலவழிச்சவர். மதுரை மீனாட்சி கோயில்ல 1878 நம்முடைய வைநாகர நாகப்பையா திருப்பணி பண்ற பொழுது உள்ள 1000 குரங்கு இருந்துச்சான். 1000 குரங்கு. அழகர் கோயிலே அங்கதான் இருந்திருக்கு. குரங்க விரட்டணும், என்ன செய்யலாம்? வைக்கத்திலே சிவபெருமான் கோயில். ஒரு முறை 1000 பேருக்கு சாப்பாடு போடுன்னாங்களாம். சரின்னாச்சு. ஒருத்தர் சொன்னாரா, 1000 பேருக்கு சாப்பாடு போட்டா அதனால என்ன லாபம்? 1000 பேருக்குள்ள சிவபெருமானும் ஒருத்தரா வருவார்னாராம். பசிக்கு பிணின்னு பேரு. நோய் வேற, பிணி வேற. நோய்க்கு மருந்து கொடுத்தா போயிரும், பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும். பிணி 2 பிணி, ஒன்னு பசி பிணி, இன்னும் ஒன்னு சோர்வு பிணி. மயிலாப்பூருக்கு போறார் சம்பந்த சுவாமி. மயிலாப்பூருக்கு முன்னால திருவொற்றியூருக்கு போனார் சம்பந்த சுவாமி. திருவொற்றியூர் பெருமானை கும்பிட்டார். வெளியில வர்றார். எங்க போகணும்? நாங்க மயிலாப்பூருக்கு போகணும். மயிலாப்பூர்ல ஒரு சிவன் கோயில். எங்க தெரியுமில்ல? இப்ப பாக்குற சிவன் கோயில் இல்ல அண்ணே. சர்ச்சு தான் சிவன் கோயில். சாந்தோம் சர்ச்சு. 7ஆம் நூற்றாண்டில அந்த சர்ச்சு தான் சிவன் கோயில். கடல் அலை வீசக்கூடிய கோயில்னு பாடுறார் சம்பந்தர். இப்ப உள்ள கோயிலுக்கு கடல் அலை எங்க வந்துச்சு? பின்னால வெள்ளக்காரன் வந்து அந்த கோயிலை இடிச்சு மாத்தி அந்த சர்ச்சை கட்டினா. இன்னைக்கு சர்ச்சில் போய் பாருங்க, தூணுல ஆஞ்சநேயர் இருக்கார். ஆமா, கிறிஸ்தவ சர்ச்சில் ஆஞ்சநேயர் எப்படி வந்தார்? ஒன்னும் சொல்லப்படாது. அப்பவே அப்படி நடந்தது. அந்த இடம் கோயில். அந்த இடத்துக்கு சம்பந்த சுவாமி போகணும். கடற்கரைக்கு போகணும். பார்க்கிறார், மலரான கொட்டகை, பூரா மலர் கொட்டகை. பந்தல்னு சொல்லுவாங்க, நம்ம சொல்றது இல்லை. நமக்கு அது என்ன? காவணம், கொட்டகை. அதான் நம்ம பழக்கம். அப்படியே நல்கு பவள கால்கள் நாட்டி கோவலன் கண்ணகி கல்யாணம் பண்ண மாதிரி பெரிய கொட்டகை. எங்க வரைக்கும்? திருவொற்றியூர்ல இருந்து சாந்தோம் கடற்கரை வரைக்கும் கொட்டகை. அவ்வளவும் பூ வண்ணம். தரையில இவர் நடந்து போறதுக்கு மல்லிகைப்பூ. அவ்வளவு தூரத்துக்கு எத்தனை லட்சம் செலவழிச்சிருக்கும். இவருக்கு ஒரே ஆச்சரியம், யார் இதெல்லாம் பண்ணனா? அவர் மயிலாப்பூர்ல நிக்கிறாரு. சம்பந்த சுவாமி நடந்து போறார், பாடிக்கிட்டே போறார். மயிலாப்பூருக்கு வந்தாச்சு. அப்போ கோயில் அங்கே இருந்தது. வந்து பார்க்கிறார். இன்னும் கோயிலுக்குள்ள போகல. ஒரு செட்டியார் வெளியில நிக்கிறார், கைய கட்டிக்கிட்டு. எல்லாரும் சொல்றாங்க, இந்த பூ படுக்கை, இந்த மலர் பந்தல் இவர் போட்டது, இந்த காவணம் இவர் போட்டது. இவர் பேரு சிவநேச செட்டியார். இவர் ஏன் இவ்வளவு தூரம் மலர் படுக்கையெல்லாம் ஏற்பாடு பண்ணார்? கதையை சொன்னாங்க. இவர் பெயர் சிவநேச செட்டியார். இவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒத்த குழந்தை, அதுவும் பெண் குழந்தை. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒரு குழந்தை பெண் குழந்தையா பிறந்தா ரொம்ப செல்லமா இருக்கும். பெரியாழ்வார் சொல்றார், ஆண்டாள் நாச்சியாரை பெற்றவர், வளர்த்தவர். அதான் சரி. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால்
திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படிங்கிறார். ஒத்த பொண்ணு வளர்த்தார். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். அந்த குழந்தை 3 வயசு குழந்தை பூவை எடுத்து சாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. எத்தனை வருஷம்? 3 வருஷம். திருஞான சம்பந்த சாமி பாட ஆரம்பிச்ச போது எத்தனை வருஷம்? 3 வருஷம். மீனாட்சி வேள்வியிலே குழந்தையா வந்த பொழுது அவளுக்கு 3 வருஷம். மெய்கண்டார் பாடத் தொடங்கின பொழுது, சிவஞான போதம் பாடத் தொடங்கிய பொழுது அவருக்கு 3 வருஷம். அன்னை சாரதாமணி தேவியார் இவரைத்தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று ராமகிருஷ்ணரை காட்டிய பொழுது அவளுக்கு வயசு 3. ஒன்னொன்னு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு சொல்லலாம். இப்போ 3 வயசு. இறந்து அந்த குழந்தை கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுது, பூவை எடுத்து போடுது. 4 வருஷம், 5 வருஷம், 5 வயசு பொண்ணு. இவர் செட்டியார் நினைச்சார், இந்த பொண்ணை ஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா? இவர் செட்டியார், ஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணர், கவுண்டின்ய கோத்திரம் அந்தனர். அந்தனரின் செட்டியார கல்யாணம் பண்ணலாம்னு 7ஆம் நூற்றாண்டு. இன்னைக்கு இல்லை. ஏன்? சிவனடியார்களுக்கு ஜாதி பேதம் கிடையாது. தொண்ட குலம் தொழும் குலம். அவருக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். 5 வயசு பொண்ணு. அந்த காலத்துல 12 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. ரெடியா இருந்தாரா? 5 வயசாச்சா? இந்த குழந்தை பூ பறிக்க போனதா பாம்பு கடிச்சு இறந்து போச்சு. இந்த குழந்தைய என்ன செய்யலாம்? எரிச்சார். சாம்பலை ஒரு குடத்துல வச்சார். பூஜை அறையில கொண்டு அந்த வச்சு விட்டார். எங்க அஸ்திய பூஜை அறையில வைக்கிற பழக்கம் உண்டா? நம்ம வீட்டு ஐயா அவ்வளவு பெரிய வீட்டை கட்டினவர், இறந்து போயிட்டார். அஸ்திய என்ன பண்றான்? தோட்டத்துல வை, காசிக்கு அனுப்பு, வீட்டுக்குள்ள கொண்டாடாதே. கொண்டாடக்கூடாது இல்ல. அஸ்திய கொண்டு பூஜை அறையில வச்சார். ஏன்? நாங்க இது ஞான சம்பந்தர் சொத்து. இது அஸ்தி. அஸ்தினா தெரியுமாமா? அர்த்தம் சொல்றேன். அஸ்தினா மிஞ்சுறது, ஆஸ்திகம்னா இருக்குது. இருக்கத நம்புறவன் ஆஸ்திகன், இல்லாதத நம்புறவன் நாஸ்திகன். நாஸ்தினா இல்லாதது, அஸ்தினா இருப்பது. கடைசியில இருக்க போறது எது? இதுதான். ஒரு பிடி சாம்பல் தான், அதுக்குள்ளதான் நம்ம இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம். ஒரு பிடி சாம்பலும் காணாது மாய உடம்பு இதுவே. சரி, கொண்டே உள்ள வச்சுட்டார். இப்ப அந்த அஸ்தி குடத்தை கொண்டாந்து ஞான சம்பந்தருக்கு முன்னால வச்சுட்டார். ஞான சம்பந்தர் பார்க்கிறார். கோயிலுக்குள்ள போறதா, இவர் கண்ணீரை துடைக்கிறதா? பூரா பேச்சு பூரா இன்னைக்கு அப்படித்தான். கோயிலுக்குள்ள போகலாமா? மயிலாப்பூர் கோயிலுக்குள்ள. அல்லது இவர் கண்ணீரை துடைக்கலாமா? இந்த சிவநேச செட்டியார் கண்ணீர் விட்டு அழுகிறார். என் பொண்ணு இறந்து போச்சு, உங்கள்கிட்ட ஒப்படைச்சுட்டேன். இவ்வளவு பெரிய குடம், மண் குடம். திருஞான சம்பந்தர் பார்த்தார். சிவபெருமானே, இங்கே இருந்து பாட ஆரம்பிச்சார். மட்டிட்ட பொன்னல் மடை மட்டிட்ட பொன்னை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு அழகா பாட ஆரம்பிச்சார். மைப்பூசு முன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலி சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு முன்பொழுக்க நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங் காணாதே போதியோ பூம்பாவாய் மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரே, அதை பார்க்காம போறியா? தைப்பூசம் பார்க்காம போறியா? மாசி கடலாட்டு பார்க்காம போறியா? கும்பாபிஷேகம் நடத்துறாங்களே, நாளைக்கு கும்பாபிஷேகம்.
கும்பாபிஷேகத்துக்கு தமிழ் தெரியுமா? குடமுழுக்கு. சேக்கிழார் அருமையான தமிழ், திருஞான சம்பந்தர் தமிழ் பாடுறார், பெருஞ்சாந்தி. அதுக்கு என்ன பேரு? பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். பெருஞ்சாந்தி எல்லாம் சொல்றார். பாடிக்கிட்டே இருந்தாரா? 10வது பாட்டு பாட பாட உள்ளே இருக்கிற எலும்பு, உள்ளே இருக்கிற சாம்பல் எல்லாம் மாறிக்கிட்டே வருது, சேர்ந்துகிட்டே வருது. 10வது பாட்டு குடம் உடைஞ்சுது. 5 வயசு பொண்ணு இறந்து 7 வருஷம் ஆச்சு. 12 வயசு பொண்ணா வெளியில வந்து நிக்குது வளர்ச்சியோட. இறக்குற போது 5 வயசுமா, இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம். குழந்தை 12 வயசு பொண்ணு கம்பீரமா அழகா வந்து நிக்குது. செட்டியாருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருந்துச்சு. அன்பே சிவம். இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வரேன். நல்லா கேக்குறீங்க, நல்லா கேக்குறீங்க. முக்கியமான இடத்துக்கு வர்றேன். இப்ப குழந்தை எந்திரிச்சிருச்சா? இந்த செட்டியார் என்ன தெரியுமா சொன்னார்? சாமி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, உங்களுக்காகத்தான் வளர்த்தேன், கல்யாணம் பண்ணி. நம்மளாட்டா என்ன செய்வோம்? தேங்க்யூ மாமான் இருப்போம். ஆமா, இவ்வளவு பெரும் சொத்துக்காரர், எங்க அங்க இருந்து இங்க வரைக்கும் மலர்லாத ஏற்பாடு பண்றவர்னா கோடீஸ்வரன், ஒத்த பொண்ணு சொல்லி இருப்போமா இல்லையா? அங்கதான் நிக்கிறார் ஞான சம்பந்தர். ஒரு பார்வை பார்த்தார். நீங்க பெற்ற பொண்ணு இறந்து போச்சு, இது நான் உண்டாக்கின பெண், இவள் எனக்கு மகள், மனைவி அல்ல. அதுதாங்க அதாங்க அதாங்க சைவம். உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமாம்மா? பெருமான்னு ஒருத்தர் நம்மளை எல்லாம் படிச்சு அனுப்பிச்சார்ல, அந்த ஆளு, அந்த பெருமா என்ன பண்ணாரு? உலகத்திலேயே அழகான ஒரு பெண்ணை உண்டாக்கணும்னு உண்டாக்கினாராம். ஒரு எள்ளளவு கூட அழகு இல்லாத பாகம் உடம்புல கிடையாதாம். மூக்கு எப்படி இருக்கணும்? அவளை மாதிரி தான் இருக்கணும். கண்ணை எப்படி இருக்கணும்? அவளை மாதிரி தான் இருக்கணும். அப்படி உண்டாக்கினாராம். அந்த பொண்ணுக்கு பேர் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? திலோத்தமைன்னு பேர் வச்சாராம். திலம்னா என்ன? எள்ளு. உத்தமம், எள்ளத்தனை கூட உத்தமம் இல்லாத பகுதியை உடையவள். எள்ளத்தனை கூட உத்தமம் இல்லாத பகுதி உடம்பில் கிடையாது, அப்படி சொல்லணும். உடம்பு பூரா உத்தமம். பேரு திலோத்தமைன்னு பேரு வச்சாராம். உண்டாக்கினது யாரு? பிரம்மா. பார்த்தார் இல்ல, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு போயிட்டாராம். பக்கத்துல அந்த பொண்ணு பயந்து ஓடுது, இவர் துரத்திக்கிட்டே ஓடுறார். சிவன் கோயிலுக்குள்ள போய் ஒளிய சிவபெருமான் வந்து பெருமாக பார்த்து அறிவுரை சொல்லி, நீ உண்டாக்கின பொண்ணு உன் மகள், உன் மனைவி அல்ல, போ. அதுக்கப்புறம் போனாராம். அந்த கதையவும் இந்த கதையவும் ஒப்பிட்டு பார்த்தா தான் ஞான சம்பந்தர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அன்பே சிவம். இப்ப எத்தனை செய்தி ஆச்சுமா? 3 ஆச்சா? இன்னும் 2 செய்தி சொன்னா நம்ம வேலை முடிஞ்சுது. சின்னதா 2 செய்தி. நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்ல வைநாகரம் நாகப்ப செட்டியார்னு ஒருத்தர், அமராவதி புதூர் பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவர். 1878 மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் திருப்பணி செய்தவர். 25 லட்சம் செலவழிச்சவர். ஒரு குடும்பம். அப்ப 25 லட்சம். பவுன் 10 ரூபாய் வித்துச்சோ 3 ரூபாய் வித்துச்சோ தெரியல. இன்னைக்கு பவுன் 40,000 ரூபாய்க்கு ஓடிட்டு இருக்கு. இன்னும் தங்கம்னு பேர் வச்சா புகழ் அதிகமா போகுது, பேரு அதிகமா போகுது. அவர் ஒரு முறை மீனாட்சி கோயில சுத்தி வந்தாரா நாகப்பையா. ஒரு நாய் மதில் சுவர்ல சிறுநீர் கழிச்சுதான். மதில் சுவருக்கு பேரு தெரியுமா? மதுரை மீனாட்சி கோயில்ல மதில் சுவருக்கு என்ன பேரு? நானே கேள்வியை கேட்டுட்டு பதிலும் சொல்லுவேன். 43 வருஷம் காலேஜ் வேலை, அதனால கேள்வி கேட்காம இருக்க முடியாது. அன்னைக்கும் பயலுக பதில் சொன்னதில்லை.
இன்னைக்கு நீங்க பதில் சொல்ல போறதில்லை. அன்னைக்கு வினாவும் நானே விடையும் நானே. இன்னைக்கு வினாவும் நானே விடையும் நானே. சுற்றுச்சுவர் இல்லைங்கம்மா. தேவாரத்துல சம்பந்தசாமி பாடியிருக்கார். வீடலாலவாயிலாய் விழுமையார்கள் நின்களல் பாடலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீள் கடிமதில். கபாலி மதில்னு பேராம். காடலால் அந்த பாட்டு தெரியுமாமா யாருக்காவது? மதுரை மீனாட்சி மேல சம்பந்த சுவாமி பாடின பாட்டு. வீடலாலவாயிலாய் விழுமையார்கள் நின்களல் பாடலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீள் கடிமதில் கூடலாலவாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. கபாலி மதில்னு பேரு. கபாலின்னா கபாலத்தை கையில் ஏந்திய சிவபெருமான். அந்த மதில் சுபத்துல ஒரு நாய் ஒண்ணுக்கு இருந்துருச்சு. இந்த நாயை பார்த்திருக்கீல்ல, அது ஒழுங்கா இருக்காது. எங்கேயாவது ஒரு ஒரு மதில் சுவர் இல்லைன்னா நம்ம கார் டயர், ஆமாங்க அதுக்கு பழக்கம் அப்படி. ஒரு நாய் சிறுநீர் கழிச்சிருச்சு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? சீ நாயன்னு விரட்டிட்டு போவோம். வைநாகர நாகப்பையாவுக்கு கண்ணீர் வந்தது. ஏன்? நாய் மதில் சுவர்ல சிறுநீர் கழித்து விட்டது. ஐயோ, இனிமே 7 ஜென்மத்துக்கு இந்த நாய்க்கு 4 கால் 1 வால். அம்மா நான் சொன்னது புரியுதா? கோயிலுக்கு பக்கத்துல மதில் சுவத்துல சிறுநீர் கழித்தால் அடுத்த 7 ஜென்மத்துக்கு 4 கால் 1 வால். அது பன்றியோ நாயோ நரியோ குரங்கோ தெரியாது. ஜாக்கிரதை. இதுக்கு மேல சொல்லப்படாது. புரியுதா? செட்டியாருக்கு கண்ணீர் வந்தது. ஐயா ஐயா நம்மளா இருந்தா நாயேத்து ஓடி இருப்போம். செட்டியார் யோசிக்கிறார், இந்த நாய் சிறுநீர் கழிச்சதுக்கு யாரு காரணம்? நம்ம தான் காரணம். நாய் வர்றாப்புல மதில் சுவர் இருக்கலாமா? எப்படி மனசு பாருங்க. அப்படித்தாங்க பக்குவம். உடனே என்ன பண்ணார்? மதுரை அரசாங்கத்துல போய் கேட்டார். வெள்ளக்காரங்க ஆட்சி. மதில் சுவர்ல இருந்து 20 அடி நீளத்துக்கு எல்லா பக்கத்திலையும் உள்ள இடத்தை அரசாங்கத்துக்கு பணத்தை கொடுத்து நாகப்பையா விலைக்கு வாங்கினார். வெளியில ஏரி மாதிரி ஒரு பெரிய ஒரு 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 காவல் மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணினார். சுவர் மாதிரி சுவர். இப்ப சுவரே வச்சாச்சு. வெளியில 4 பக்கம் சுவர் வச்சார். சுவத்துக்குள்ள 20 அடி நீளம். காலை மலரும் பூக்களுக்கு ஒரு நந்தவனம், மாலை மலரும் பூக்களுக்கு ஒரு நந்தவனம். ஆண்டவன் கழுத்து மாலையும் அரசன் கழுத்து மாலையும் வாடக்கூடாது. அதனாலே காலை மலரும் பூக்களுக்கு ஒரு பாதி, மாலை மலரும் பூக்களுக்கு ஒரு பாதி. நாகப்பையா கட்டின நந்தவனம் தான் இன்னைக்கு மீனாட்சிக்கு பூ கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாய் மேல பாசம். இப்ப புரியுதா? சொக்கலிங்க பெருமானை கும்பிடுவது எவ்வளவு முக்கியமோ ஒரு நாய்க்கு அடுத்த பிறவி தவறாக வரக்கூடாது என்று எண்ணி அதற்கான ஏற்பாடு பண்ணன அன்பு. இன்னொரு பக்கம் அன்பே சிவம். நானாச்சா? இப்ப 5வது செய்திக்கு போறேன். ராமலிங்க வள்ளற் பெருமான். இன்னொன்னு சொல்லிடணுமே உங்களுக்கு, மறந்துடப்படாதே. நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. மதுரை மீனாட்சி கோயில்ல 1878 நம்முடைய வைநாகர நாகப்பையா திருப்பணி பண்ற பொழுது உள்ள 1000 குரங்கு இருந்துச்சான். 1000 குரங்கு. அழகர் கோயிலே அங்கதான் இருந்திருக்கு. எங்க பார்த்தாலும் குரங்கு. விரட்டணுமே. திருப்பணி பண்றதா இருந்தா குரங்க விரட்டணும். மழை பெய்ய நினைச்சாலே சாமிக்கு அபிஷேகம். தட்டோடு சரியில்லை. வெள்ளி வாகனங்கள் வெள்ளிய பூரா உரிச்சு விட்டாங்க. அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. போச்சு. எப்படி இருக்குன்னு செட்டியா இருக்கு. ஒருத்தர் சொன்னார், குரங்க விரட்டணும்.
என்ன செய்யலாம்? விஷம் வச்சு கொல்லலாம். விரட்டணுமா இல்லையா? 1000 குரங்கு என்ன போனா போயிருமா? செட்டியார் என்ன தெரியுமா பண்ணார்? கொல்லக்கூடாது, அன்பே சிவம். கடலையை வாங்கினாங்க, மதுவில ஊற போட்டாங்க. டாஸ்மாக் கடையெல்லாம் இல்லாத காலம், மதுவில ஊற போட்டாங்க. இந்த குரங்குகளுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் நல்லா கடலையை சாப்பிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. அவ்வளதையும் லாரியில ஏற்றி கொண்டு போய் பழமுதிர் சோலையில விட்டுட்டாங்க. எந்திரிச்சிருச்சு. புரியுதாம்மா நடந்த நிகழ்ச்சி? ஐயா செஞ்சது யாரு? வைநாகரம் நாகப்ப செட்டியார். கடைசியா ஒரே ஒரு செய்தி சொல்றேன். ராமலிங்க வள்ளற் பெருமான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி என்பது ஆண்டவன். ஆண்டவனை அடைவதற்கான வழி தனிப்பெருங்கருணை. தனிப்பெருங்கருணை என்பது சாவி, அருட்பெருஞ்சோதி என்பது பூட்டு. இந்த சாவியை வைத்து அந்த பூட்டை திறக்க வேண்டும். நீ கடவுள் பால் செல்ல வேண்டுமா? உயிர்கள் பால் கருணை காட்டு. அன்பு செய்தால் சிவன் வருவான், அன்பு செய்தாரை சிவன் அறிவான். வள்ளற் பெருமான் ஒரு நாள் இது மாதிரி வடலூர்ல பேசிட்டு இருக்கார். வடலூர் போயிருக்கீங்களா? சிதம்பரத்துக்கு பக்கத்திலே வடலூர் சத்திய ஞான சபை. சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கு. ஏற்றின அடுப்பு இன்னும் அணையல. போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு. சாமி பேசிட்டு இருக்கார். ஒரு மிராசுதார் முன்னால உட்கார்ந்து இருந்தார். வள்ளற் பெருமான் அவரை பார்த்தார். ஒரு வாயில்லாத ஜீவனை எவ்வளவு நேரம் பட்டினி போடலாம்? போய் ஆணையை விடுவித்து விட்டு வா. என்னமா அது புரிஞ்சிச்சா புரியலையா? சார் இதுவரைக்கும் ஒழுங்கத்தானே பேசுனீங்க, என்னமோ சொல்லிவிட்டார். அவர் எந்திரிச்சு ஓடுறார். நம்மால 2 பேர் எங்க ஓடுறாருன்னு தெரிஞ்சுக்க பின்னாலே ஓடுறாங்க. இந்த வந்தவர் மிராசுதார் ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுறார். அங்க போய் பார்த்தா ஒரு நல்ல பாம்பு வாயை திறந்துகிட்டு நிக்குது. மிராசுதார் பாம்பு கிட்ட போனார். பாம்பை பார்த்தார். ஆணையை விடுவித்து விட்டேன். பாம்பு வாயை மூடிட்டு போயிடுச்சு. இந்த கூட போனவங்க கேட்கிறாங்க, என்னங்க சாமி ஒன்னும் புரியல. அவர் சொல்றார், மிராசுதார் நான் வர்ற பொழுது வண்டியில வந்தேன். திடீர்னு சிறுநீர் கழிக்கணும் போல தோணிட்டு. நம்ம ஊர்ல பழக்கம் அப்படித்தானே. வெளிநாட்டுல எல்லாம் உதைச்சு விடுவான், ஃபைன் பண்ணிடுவான். அந்த இடத்துல திடீர்னு சிறுநீர் கழிக்கணும்னு தோணுச்சு. இறங்கி போய் உட்கார்ந்தனா பாதி போற பொழுது ஒரு நல்ல பாம்பு வந்து எனக்கு முன்னால படத்தை விரிச்சிருச்சு. எப்படி இருக்கும்? பதறிட்டேன். ராமலிங்கத்தின் மீது ஆணை அப்படின்னு வாயை திறந்த பாம்பு அப்படியே நின்றுச்சு. நான் ஓடி வந்துட்டேன். வள்ளலார்ட்ட வந்துட்டேன். சாமி சொல்றாரு, ஒரு வாயில்லாத ஜீவனை எவ்வளவு நேரம் பட்டினி போடுவது? 1 மணி நேரமா அது இறையடக்கல, வாயை திறந்துகிட்டு இருக்கு. போ, ஆணையை விடுவித்து விட்டு வா. இவர் ஓடினார். இப்ப வந்தார். ஆணையை விடுவித்து விட்டேன். பாம்பு வாயை மூடிட்டு போயிடுச்சு. இப்ப புரியுதா? பேசிக்கிட்டு இருக்கிற ராமலிங்க சுவாமிக்கு அது புரிஞ்சுது. ஒரு பாம்பு கூட கவலைப்படக்கூடாது. அப்ப அதுதான் அன்பே சிவம். கவியரசர் ரவீந்திரநாத் டாகூர் இந்தியாவுக்கு புகழ் சேர்த்த புண்ணியவான். காந்திக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தி வைத்தவர் ரவீந்திரநாத் டாகூர். இன்னொன்னு, காந்திய மகாத்மான்னு சொன்னவர் ரவீந்திரநாத் டாகூர். தாகூர் கீதாஞ்சலின்னு ஒன்னு எழுதினார். அந்த காலத்துல நாங்க இதெல்லாம் படிச்சோம். எங்க காலத்துல நல்ல புஸ்தகங்கள் கொடுத்து வைத்தவர்கள் படிச்சோம். கீதாஞ்சலி அதுல ஒன்னு எழுதுறார். ஒரு நாள் தாகூர் தூங்கிட்டு இருக்கார். கனவுலே சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார். தாகூருக்கு சந்தோஷம். சிவபெருமானே, நான் என்ன செய்யணும்?
நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரலாம்னு நான் நினைச்சிருக்கேன். பெருமானே எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சுத்தம் பண்ணி வைக்கிறேன், கட்டாயமா வாங்க. சிவபெருமான் மறைச்சிட்டார். இவர் எந்திரிச்சு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி பழமெல்லாம் வாங்கி வச்சு சந்தனம் கொண்டாந்து வச்சு ஊதுபத்தி ஏத்தி சிவபெருமான்ல வர போறார். ஒரு கவுன்சிலர் வந்தாலே நம்ம அந்த பாடுபடுறமே, சிவபெருமான் வர போறார். வீட்டுல பழமெல்லாம் வாங்கி வச்சு வீட்டு வாசப்படியில 11 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டார். சிவபெருமான் எத்தனை மணிக்கு வர போறார்? 1 மணிக்கு. சிவபெருமானே எப்படி வருவாரோ? கால வாகனத்துல வருவாரோ? மாணிக்க வாசகருக்கு வந்த மாதிரி குதிரை வாகனத்துல வருவாரோ? தெரியலையே. அப்படி உட்கார்ந்து இருக்கார். 11 மணி. ஒரு 88 வயசு கிழவனார் தள்ளாடிக்கிட்டு வர்றார். வந்து உட்கார்ந்துட்டார் வாசப்படுகிற. யோ யாரையாது? அப்பா நடந்து வந்தேன், வெயிலு ரொம்ப கலப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்ப்பா, 1 மணி நேரத்துக்கு படுத்திருந்துட்டு போறேன். இதெல்லாம் கிடையாது. சிவபெருமான் வர போறார். நீ வயசான ஆளு, செத்துக்கிட்டு போயிட்டீன்னா அப்புறம் தீட்டு. சிவபெருமான் வரமாட்டார், போ. அப்பா ரொம்ப கலப்பா இருக்கப்பா, போறியா இல்லையா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்ப்பா. பெரம்ப எடுத்தான், முதுகுல போட்டான் ஒரு போடு. கிழவனார் எந்திரிச்சு மெதுவா போயிட்டார். எத்தனை வயசு? 88 வயசு முடிச்சுது. 12 மணி ஆச்சு. சிவபெருமான் வரணும், சிவபெருமான் வரணும். அங்கிருந்து ஒரு குஷ்டரோகி வர்றான். உடம்பெல்லாம் அழுகி போச்சு, சிரமம். அப்படியே வந்தா வாசப்படியில உட்கார்றான். ஏய் எந்திரிப்பா, உன்னை பார்த்தாலே சகிக்கல, சிவபெருமான் வரப்போற, உன்னை பார்த்தா பாதியில ஓடி போயிடுவார், போ. சாமி நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறியா இல்லையா? இல்லை. பெரம்ப எடுத்தான், காலுக்கு கீழே ஒரு போடு போட்டான். அந்த ஆளு அழுதுகிட்டே அவன் போயிட்டான். மணி என்ன? 12. சரி, 12:50. கண்ணு தெரியாத ஆளு ஒருத்தன் அங்கிருந்து வந்தான், தடவிக்கிட்டே வந்து உட்கார்ந்தான். ஏய் எந்திரிப்பா, கண்ணு தெரியாதவனை பார்க்கறது அமங்கலம், இந்த இடத்துல உட்காராதே. சாமி கொஞ்ச நேரம் வெயிலு, உட்கார்ந்துட்டு போயிடுறேன். அதெல்லாம் கிடையாது. பெரம்ப எடுத்தான், கழுத்துல போட்டான் ஒரு போடு, அவனும் போயிட்டான். 1 மணி. சிவபெருமான் வரப்போறார். கர்ப்பிணி பெண்ணு, வயிற்றில பிள்ளை. உலகத்திலே கும்பிடத்தக்கது யார் தெரியுமா? கர்ப்பிணி பெண்ணு. எங்க அவர்கிட்ட மாத்தி கொடுக்க முடியுமா? நீங்களும் நானும் ஒண்ணுதானே. ஆளுக்கு 5 மாசம் வச்சுக்குவோம். முதல் 5 மாசம் நீங்க வச்சுக்கிடுங்க, அடுத்த 5 மாசம் நான் வச்சுக்கிறேன். சொல்ல முடியுமா? குடியிருந்த கோயில். குழந்தை பிறக்கிற பொழுது உடம்பெல்லாம் வலிக்கும். பட்டணத்து சாமி சொல்றார், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று. கர்ப்பிணி பெண்ணு, வயிற்றுல பிள்ளை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாம்மா? தாய் வயிற்றுக்கு கருவறைன்னு பேரு, சாமி இருக்க இடத்துக்கு கருவறைன்னு பேரு. 2 சமம், மறக்காதீங்க. கர்ப்பகிரகம், கருவறை, குடியிருந்த கோயில். வந்து சாஞ்சிட்டான், வயிற்றுல பிள்ளை, கஷ்டமா இருக்கு. இந்தம்மா எந்திரிச்சுக்கோ, குழந்தை பிறந்துட்டா தீட்டு. இவன் ரொம்ப படிச்சுட்டான்ல. இந்த ரொம்ப படிக்க படிக்க கடவுளுக்கு நமக்கும் உள்ள தூரம் குறையணும், குறைய மாட்டேங்குது. கற்றதனால் ஆயமகன் என்கொள் பாலறிவன் நட்டாள் தொழாரெனின். போ தீட்டு, போ எந்திரிச்சு போ. ஐயா முடியலே. போறியா இல்லையா? மணி 1 ஆச்சு. ஐயோ கடவுள் வந்துடுவார், சீக்கிரம் போ. பெரம்ப எடுத்தான், வயிற்றுல பார்த்து ஒரு போடு போட்டான். நமக்கு கஷ்டமா இருக்குல்ல தாயி? அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிடுச்சு. கடவுள் வருவாரா மாட்டாரா? இவன் தெரு பக்கமே வரமாட்டார்.
ராத்திரி தூங்குறார். கனவுல கடவுள் திருப்பியும் வந்தார். தாகூர் கேட்கிறார், என்னமோ வர்றேன்னு சொல்லிவிட்டு இப்ப வராம கெடுத்து விட்டியா ஐயா? சிவபெருமானே, வர்றேன்னு சொன்ன வரவே இல்லையே. முட்டாளே, 4 முறை வந்தேன். உங்களுக்கு எல்லாம் புரியுதா ஐயா? 4 முறை வந்தேன், அடிச்சிட்டேன். முதுகுல அடிச்சே, காலில் அடிச்சே, கழுத்துல அடிச்சே, படுபாவி வயிற்றுல அடிச்சு விட்டியடா. இப்ப சொல்லுங்க, கடவுள் எங்கே இருக்கார்? கோயில்லையா இருக்கார்? கர்ப்பிணி பொண்ணு முகத்துல இருக்கார். வயசானவனுடைய நடையில இருக்கார். பசின்னு வர்றவனுக்கு சோறு போடுறீங்களா இல்லையா? பகவான் அங்கதான் உட்கார்ந்து இருக்கார். வைக்கம்னு ஒரு ஊர் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். நமக்கு இந்த பழக்கமே ஊர் சுத்துறதுதான். வைக்கம்னு ஒரு ஊர். சபரிமலைக்கு 51 வருஷம் போயிருக்கேன். 1969 தொடங்கி இப்பதான் போக முடியாம உட்கார்ந்து இருக்கேன். 51 வருஷம் தொடர்ச்சியா போனேன். போற பொழுது வைக்கத்துக்கு போவோம். வைக்கத்திலே சிவபெருமான் கோயில். ஒரு முறை 1000 பேருக்கு சாப்பாடு போடுன்னாங்களாம். சரின்னாச்சு. ஒருத்தர் சொன்னாரா, 1000 பேருக்கு சாப்பாடு போட்டா அதனால என்ன லாபம்? 1000 பேருக்குள்ள சிவபெருமானும் ஒருத்தரா வருவார்னாராம். நிஜமா வருவாரு? ஆமா வருவார். இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். 1000 இலை போட்டாச்சு. ஆளை கணக்கு பார்த்து விடு. 999 பேரோட நிறுத்தியாச்சு. ஒரு இலை சும்மா கிடக்கணுமா இல்லையா? போட்டது 1000 இலை. உள்ள கணக்கு பார்த்து விடுறார். கடவுளை நம்பாதவை. நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. நம்பினாத்தான் கடவுள். கடவுள்னு நினைச்சா கடவுள், கல்லுன்னு நினைச்சா கல்லு. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணதாசன். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். 999 பேரை விட்டாச்சு. உள்ள பார்த்தா 1000 இலையிலேயே ஆள் இருக்கு. எப்படிரா? அப்படித்தான். நீ எங்க எல்லாம் அன்னதானம் பண்றியோ சிவபெருமான் அங்கதான் வந்து உட்கார்றார். பழனிக்கு போயிருக்கீங்கள்ல எல்லாரும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு முதலாளி பழனி ஆண்டவனுக்கு 1000 வாழைப்பழம் அபிஷேகத்துக்கு அனுப்பினார். 1000 நம்ம திண்டுக்கல் மலை வாழைப்பழம். நல்ல அருமையா இருக்கும், டேஸ்டா இருக்கும், சின்னதா இருக்கும். 1000 வாழைப்பழம் அனுப்பிச்சார். அவரால வர முடியல. அதனால கணக்க பிள்ளைகிட்ட அனுப்பிச்சார். கணக்க பிள்ளை ஒரு கூட்டு வண்டியில கொண்டு வரார். எங்க இருந்து? கோயம்புத்தூர்ல இருந்து. கணக்க பிள்ளை வண்டிக்காரன் வாழைப்பழம். பொள்ளாச்சி தாண்டி, உடுமலைப்பேட்டை தாண்டி, மடத்துக்குளம் தாண்டியாச்சு. மேல பார்க்கிற பொழுது பழனி கோயில் தெரியுது. பக்கத்துல திரும்பினா யாரோ ஒருத்தன் மயக்கம் போட்டு கிடக்கிறான். நம்மளா இருந்தா விலகி போயிடுவோம். இந்த கணக்க பிள்ளை, ஐயோ பாவம், யாரோ கிடக்கிறான், கீழே இறங்கிட்டான். போய் பார்க்கறான், வயிறு ஒட்டி உலர்ந்து கிடக்கு. புரிஞ்சு போச்சு அவனுக்கு என்ன வியாதி. பசிக்கு பிணின்னு பேரு. நோய் வேற, பிணி வேற. நோய்க்கு மருந்து கொடுத்தா போயிரும், பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும். பிணி 2 பிணி. ஒன்னு பசிப்பிணி, இன்னும் ஒன்னு சோர்வு பிணி. பசிப்பிணிக்கு மருந்து உணவு, சோர்வு பிணிக்கு மருந்து தூக்கம். திரும்ப திரும்ப வரும். இன்னைக்கு சாப்பிட்டதுக்காக நாளைக்கு வராம இருக்காது. வராம இருந்தா மேற்கொண்டு ஆபத்து. சோர்வு பிணி. பிணின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? கையில காசு இருக்கு. காசை கொடுத்தா அவன் சாப்பிட முடியுமா? முடியாது. வாழைப்பழம் சாமிக்கு, பழனி ஆண்டவனுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஞானம் கொடுக்கலாம்ங்கிறாரு. அவனுடைய ஞானமும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். 6 வாழைப்பழத்தை எடுத்தான், உரிச்சான். சின்ன பழம், ரொம்ப நல்லா இருக்கும், திண்டுக்கல் மலைப்பழம். எடுத்தான், உரிச்சான், வாயில வச்சான். இவர் வாயை திறந்தார், உள்ள போயிடுச்சு. 2வது பழத்தை வாயில வச்சார், கண்ணை முடிச்சுக்கிட்டான். 3வது பழம்
உள்ள வச்ச உடனே சாஞ்சி உட்கார்ந்தான். 4வது பழம் நிமிர்ந்து நின்னான். 5வது பழம் அவனே வாங்கி சாப்பிட்டான். 6வது பழம் வாங்கினா, கண்ணுல ஒத்தினா, சாப்பிட்டா, நன்றின்ட்டு போயிட்டான். மருந்து எப்படி வேலை பார்க்குது பார்த்தீங்களா? அதான் மருந்து, அப்படித்தான் மருந்து இருக்கணும். சாப்பிட்டான், போயிட்டான். 1000 பழத்துல மிச்சம் எவ்வளவுமா? 994. கொண்டுகிட்டு போய் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. கோயம்புத்தூர் பணக்காரர் ராத்திரி தூங்குறார். கனவுல பழனி ஆண்டவன் வந்து காட்சி கொடுக்கிறான். கொடுப்பானா மாட்டானா? சத்தியமா கொடுப்பான். நம்ம நினைச்சோம்னா கனவுல காட்சி கொடுப்பான். அப்படியே காட்சி கொடுத்தான். முருகா, வாழைப்பழம் எல்லாம் ஒழுங்கா அபிஷேகம் ஆயிற்றா? பஞ்சாமிர்தம் ஒழுங்கா வந்துதா? நீ அனுப்பின 6 வாழைப்பழம் வந்ததுன்னா இவருக்கு எப்படி இருக்கும்? இந்த கணக்க பிள்ளை அயோக்கியே 994 வாழைப்பழத்தை வித்திருக்கான். அப்படித்தானே இந்த கெட்ட மனசு சொல்லும். நாளைக்கு காலையில கணக்க பிள்ளை வரட்டும், பார்த்துக்கலாம். மறுநாள் காலையில கணக்க பிள்ளை வர்றாரா, முதல்ல அடி பிடிச்சுக்கிட்டார். ஏயா, எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம் ஆயிற்று? என்னடா இது? அது எப்படி இவருக்கு தெரியும்? சாப்பிட்டவன் திண்டுக்கல் பக்கம் போயிட்டான், நானும் வண்டிக்காரனும் இப்பத்தான் வர்றான். இவருக்கு எப்படி தெரியும்? எவன் எல்லா இடத்திலும் இருப்பானோ, எவன் கண்ணை மறைக்க முடியாதோ, நம்முடைய செயல்கள் அனைத்துக்கும் எவன் சாட்சியாய் இருக்கிறானோ அவன் சொல்லி இருப்பான் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு கணக்க பிள்ளைக்கு பக்குவம் பத்தாது. நம்ம செய்யறத பூரா யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரம்மா. எங்க இருந்தோ பார்த்துக்கிட்டே இருக்கார். புரிஞ்சுது. யாரோ சொல்லிவிட்டாங்க. கண்ணீர் விட்டு அழுதார் கணக்க பிள்ளை. பரவாயில்ல, போனா போகுது. 994 வாழைப்பழத்தையும் வித்திருக்க வேண்டாம்னா இவன். அவருக்கு ஒண்ணும் புரியல. முதலாளி என்ன சொல்றீங்க? 6 வாழைப்பழம் தான் வந்ததுன்னு பழனி ஆண்டவன் கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டான். திரும்ப அழ ஆரம்பிச்சார். பரவாயில்ல, போனா போகுது. 3 தலைமுறை அங்க இருந்தீங்க, அழாதீங்க, இனிமே தப்பு பண்ணாதீங்க. சாமி, 6 வாழைப்பழத்தை ஒரு ஏழைக்கு கொடுத்தேன், அது வந்ததுன்னு ஒத்துக்கிறான். 994 வாழைப்பழத்தை அபிஷேகம் பண்ணனேன், அது வந்ததுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்படியா? கணக்க பிள்ளை உள்ள போங்க. எங்க அப்பா ஒரு புத்தகம் வச்சிருக்கார். அந்த புத்தகத்துக்கு துணியினால சட்டை தச்சு போட்டிருக்கார். அந்த காலத்துல செட்டியார்கள் தேவாரம், திருவாசகம், திருமந்திரத்துக்கெல்லாம் ஒரு காக்கி துணியில அட்டை போட்டு பாத்தீங்களான்னு எங்க தாத்தாவெல்லாம் வச்சிருந்தது. அப்படித்தான் பத்திரமா வச்சிருப்பாங்க. அதை படிக்கிற பொழுது அவ்வளவு கவனமா படிப்பாங்க. உள்ள ஒரு புத்தகம் இருக்கு, எடுத்துக்கிட்டு வா. எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. அதுல ஒரு பாட்டு இருக்கு, எடுத்தார். என்ன பாட்டு? படிக்கிறேன் கேளு. நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் பகவத்கதாமே. சார், முதவரிய படிங்கோ. படமாடும் கோயில் பகவத் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கதாகா. அர்த்தம் புரியுதா இல்லையா? நம்மெல்லாம் நடமாடும் கோயில். இது கோயில் தானே. ஐயா வந்த உடனே ஒரு கும்பிடு போட்டோம்னா அந்த கும்பிடு யாருக்கு? அவர் மனசுக்குள்ள இருக்கிற திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு. சத்தியம். அதுக்கு தானே ஐயா கும்பிடு. என்ன ஒருத்த கும்பிடுறான்னா கும்பிடு எனக்கா? சத்தியமா கிடையாது. இங்க உள்ள ஒருத்த இருக்கான் பாருங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், அவனுக்கு தான் அந்த கும்பிடு. எப்போ எனக்குத்தான் அந்த கும்பிடுன்னு நினைச்சனோ அப்பவே என் வாழ்க்கை போச்சு. நமக்கு என்ன பேரு? நடமாடும் கோயில். இதுக்கு மெய்யின்னு பேரு வச்சான். இது பொய் தானே. பொய்க்கு ஏன் மெய்யின்னு பேரு வச்சான்? மெய்யான கடவுள் உள்ள இருக்கிறதுனால இதுக்கு மெய்யின்னு பேரு வச்சான். வாழைப்பழக்காரிய ஏன் வாழைப்பழம்னு கூப்பிடுறீங்கல்ல? விளக்கமாறு விற்கிறவனை ஏன் விளக்கமாறுன்னு கூப்பிடுறீங்கல்ல? வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவனை விளக்கமாறுன்னு சொன்னா அதாலே சாத்திடுவேன். அவன் எதை விற்கிறானோ அதை வச்சு பேரு வைக்கிறீங்கல்ல. எது உள்ள இருக்கோ அதை வச்சு பேரு. இது மெய், அதனாலே ஆண்டவன் மெய். அதனாலே இதுக்கு பேர் என்ன? நடமாடும் கோயில். அதுக்கு பேரு படமாடும் கோயில். ஒரு படத்தை வச்சு கும்பிடுறோம். படமாடும் கோயிலுக்கு கொடுத்தா
நடமாடும் கோயிலுக்கு வராது. நடமாடும் கோயிலுக்கு கொடுத்தா படமாடும் கோயிலுக்கு வரும். நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியில் படமாடும் கோயில் பகவர்க்கதாமே. முன்வரி படமாடும் கோயில் பகவர்கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கதாகா. யாரு சார் சொன்னது? நான் தொடக்கத்தில் சொன்னனே, அந்த திருமூலர் பாடின திருமந்திரம். இப்ப சொல்லுங்க, சிவம் என்பது அன்பிலே தான் இருக்கிறது. எவ்வுயிர்க்கும் அன்பாயிரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இதான் என் தலைப்பு. ஐயா சொன்னாங்க, மனித நேயத்தை பத்தி சொல்லுங்க. இது மனித நேயம் தானே, உங்களுக்கு புரியுதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணை காட்டணும். கண்ணோட்டம்னு திருக்குறள்ல இதுக்கு பேரு. கண்ணோட்டம்னா தெரியுமா? கண்ணுக்கு அழகு கண்ணாடி இல்ல, கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். திருவள்ளுவர். கண்ணோட்டம்னா தயவு, தாட்சிண்யம், கருணை காட்டணும். இந்த கண்ணோட்டம் தான் நம்மை வாழ்விக்கிறது. எல்லா உயிர்களிலும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இவற்றின் நோக்கம். அதனாலே எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். அதனாலே எந்த உயிருக்கு நாம் நன்மை செய்தாலும் அது இறைவனுக்கு செய்ததாகிறது. அதை மட்டும் சொல்லி இன்றைக்கு இந்த பேச்சு சிவபெருமானுடைய திருவடிகளில் சென்று சேர்ந்திருக்கிறது. இந்த உரையை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.